ஸ்ரீமத் பாகவதம் 59ஆம் பகுதி. தேவேந்திரன் இவ்வாறு தண்ணீருக்குள் தங்கியிருந்ததால் யாகங்களில் அளிக்கப்பட்ட அவிர்வாகங்களை அக்னியால் அவரிடம் கொண்டு சேர்க்க இயலவில்லை. எனவே உணவும் கிடைக்காமல் தேவேந்திரன் தவித்தான். இந்த சமயத்தில்தான் சந்திர குலத்தில் பிறந்த நகுஷன் என்பவன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்திருந்தான். எவன் ஒருவன் 100 அஸ்வமேத யாகங்களை சிறப்பாக செய்து முடிக்கிறானோ அவன் இந்திர பதவியை அடைவான் என்பதால் நகுஷன் தேவலோகத்தின் இந்திர பதவியை அடைந்து தேவர்களுக்கு அரசனானான். சொர்க்கலோகத்தின் சுகபோகங்கள் நகுஷனை இன்பத்தில் ஆழ்த்தின. எல்லாவர்களும் அவன் அடிபணிந்து வணங்கி நின்றனர். அரசு, பதவி, செல்வம் அனைத்தும் பெற்ற நகுஷன் நாள்கள் செல்ல செல்ல நற்குணங்கள் இழந்து ஆணவம் கொண்டவனானான். தேவேந்திரனின் இந்திர பதவியை அடைந்து விட்டதால் இந்திரனின் மனைவியான இந்திராணியும் தனக்கே சொந்தமென்று கருதினான். அவளை அடைய துடித்தான். இந்திராணியிடம் சென்று தனது விருப்பத்திற்கு இணங்குமாறு அவளை வற்புறுத்தினான். நகுஷனின் தொல்லை தாங்காத இந்திராணி தேவர்களின் குருவான ப்ரஹஸ்பதியிடம் சென்று முறையிட்டாள். நகுஷனிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டினாள். கதறி அழுதாள். இந்திராணியின் நிலையை கண்ட ப்ரஹஸ்பதி அவள் மீது இரக்கம் கொண்டார். நகுஷனிடமிருந்து தப்பிப்பதற்காக யோசனை ஒன்றை தெரிவித்தார். இந்திராணி முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். வஞ்சக எண்ணம் கொண்ட நகுஷனை அவனுடைய ஆணவத்தால் தான் அழிக்க வேண்டும். எனவே நீயும் நகுஷன் மீது அன்பு கொண்டவள் போல் நடித்து நகுஷனை கணவனாக ஏற்றுக்கொள்வதாக கூறு. அப்போது அவன் உன்னிடத்தில் வரும்போது அவனுடைய பல்லக்கை சப்த ரிஷிகள் தான் சுமந்து வரவேண்டும் என்று கூறுவாய். பிறகு பார் நகுஷன் என்ன ஆகிறான் என்பதை என்று வழி சொல்லிக் கொடுத்தார் ப்ரஹஸ்பதி. இந்திராணி ப்ரஹஸ்பதி கூறியபடியே நிபந்தனை விதித்தாள். நகுஷன் மகிழ்ச்சியுடன் அதற்கு ஒப்புக்கொண்டான். சப்த ரிஷிகளை அழைத்து இந்திராணியின் இடத்திற்கு தன்னை பல்லக்கில் சுமந்து செல்லும்படி கட்டளையிட்டான். தேவர்களின் தலைவன் என்பதால் மகா தபஸ்விகளான சப்த ரிஷிகளும் அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நகுஷனின் பல்லக்கை தூக்கிச் சென்றார்கள். 59ஆம் பகுதி நிறைவடைந்தது.